வணக்கம். இன்றைக்கி போகி பண்டிகை. போகி பண்டிகை காலையில் ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து எல்லாம் கொண்டாடி வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டவுன் சைடில் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பன் வந்து ஆயிருந்தது. அண்ட் ஓவராலாக நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரேடிங் ஹவர்ஸில் நமக்கு வந்து சின்னதாக ஒரு அப்ட்ரெண்ட், ஒரு சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தது. அவ்வளோதான். பெருசாக ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ இதை தான் வந்து நேற்று சினாரியோவாக நான் வந்து சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு சினாரியோ நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து இருக்குது. அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும், அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரைஸ் அந்தளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் டேஸ். ஸோ ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து ஒரு நியர்பை சப்போர்ட்டெல்லாம் வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு இல்லை, இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா, ஒரு 25,900. இது வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருந்தது. அதாவது டவுன் சைடு வந்துட்டு ஒரு புல் பேக் போனதுக்கு நான் வந்து ரெசன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இந்த 25,900 ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு 25,700 அப்படிங்கிற ஏரியா வந்து நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெசன்ஸாக நமக்கு வந்து இருந்தது. ஸோ இன்ட்ராடேயில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இதை கடந்து வந்து மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு அகெயின் ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ வரும் நாட்களில் இந்த ரிஜெக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அகெயின் வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ அப்படி கீழே இறங்கும் போது நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ஒரு ரீசெண்ட் லோ அப்படிங்கிறது வந்து ஒரு 25,450 கிட்ட வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,300 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. இன்னும் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள் தான் நமக்கு வந்து ட்ரேடிங் செஷன் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா வந்து மோஸ்ட்லி இந்தியா ஃபுல்லாக நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் வந்து போகுது. பொங்கல் ஃபெஸ்டிவல் இந்தியா ஃபுல்லாக போகிறதுனால வந்து அந்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியல. பட் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ ட்ரேடர்ஸ் வந்து அவங்க வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ நாம் அந்தளவுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,500 வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,300 அப்படிங்கிற லெவலில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. இது அப்படியே வந்து ஒரு இன்ட்ராலேயும் உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,700 வந்து இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த 25,800, 25,700 இதெல்லாம் வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. இந்த 26,200, 26,300 இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஆக்டிவேட் ஆகிருந்தது. எப்போல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த 25,800, 600 இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு பையிங் வந்து ட்ரிகர் ஆகிட்டு இருந்தது. 26,200, 26,300 இதெல்லாம் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி நமக்கு வந்து இந்த 25,800, 700 இதை வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. அகெயின் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது. அந்த புல் பேக் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் 25,900 ரிஜெக்ஷன் பின் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நேற்று அந்த ரிஜெக்ஷன் பின் பண்ணது இந்த 25,700க்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அகெயின் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிது. அது எங்கே ரிஜெக்ஷனுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 25,800 கிட்ட வந்து அந்த ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ஸோ ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா 25,700க்கு கீழே தான் நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமும் நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமும் நமக்கு வந்து நெகட்டிவாக தான் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் வரிசையாக வந்து சொல்லிட்டு தான் வந்து இருக்கிறேன். ஒரு 50-50 அப்படிங்கிற ரேஞ்ச் தான் வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேயே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்தது. அப்போ நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா
இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் விண்டோ வந்து இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆகிறதோ அல்லது ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறதோ நமக்கு வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம், அதாவது நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 25,600 அதுக்கப்புறம் இந்த 25,800 இதை உடச்சா அப் ட்ரெண்டு, இதை உடச்சா டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து பெருசாக வந்து ட்ரேட் வந்து எடுக்க வேண்டாம். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்கேல்பிங் மாதிரி வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று வீடியோ வந்து சொல்லியிருந்தோம். அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகுது, ஒரு 2-3 கேண்டில் வந்து மேலே வந்து போச்சு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அப் ட்ரெண்ட் வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 25,700க்கு கீழே வந்து கீழே இறங்குச்சு. அதாவது இந்த இடத்த பார்த்துருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிரேக் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஷார்ட் வந்து உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்காது. ஏன்னா இமீடியட்டாக வந்து ப்ரைஸ் வந்து புல் பேக்காக வந்து மேலே வந்து போயிடுச்சு. ஸோ இதன் காரணமாக தான் நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப் ஏரியா. ஸோ அந்த ட்ராப் ஏரியாவில் போய் வந்து எதுக்கு தேவையில்லாமல் நான் வந்து மாட்டிக்கிட்டு நம்ம வந்து என்ட்ரு ஆகிட்டு, நம்ம கால் ஆப்ஷன் போயிருப்போம், மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் அடிச்சிருக்கோம். நம்ம புட் ஆப்ஷன் போயிருப்போம், மார்க்கெட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்து அடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையில்லாத வேலை நமக்கு. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் கரெக்டாக லெவல்ஸ் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இப்போ இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நியர்பை ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது, அந்த நியர்பை ரெசிஸ்டன்ஸை வந்து சேர்த்து உடச்சா நம்ம வந்து உள்ளே போகலாம். அதே மாதிரி நியர்பை இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் லைன் ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை உடச்சா பத்தாது, இதுக்கு கீழே வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து உடைக்கும் போது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரி, ஓகே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவ் தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து எடுக்கலாம், ட்ரேடும் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னா, நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக கால் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, இந்த புட் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட்டு 60 பாயிண்ட் வந்து மேலே தூக்குவாங்க. அதே மாதிரி ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறக்குவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு இன்ட்ராடே ஒரு அந்த அந்த வைப்பில் இருப்போம். நம்ம இன்ட்ராடே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குயிக்காக நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த லெவலுக்கு மேலே வந்து போயிடுச்சு, நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்டாலிட்டி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நேற்று தெளிவாக ஒரு நோ ட்ரேடிங் ஜோன் வந்து இருக்குது, இதுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணாதீங்க, அல்லது வந்து ஸ்கேல்பிங் மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு சொன்னோம். அதே மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல இந்த நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்து வந்துடுச்சு. இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க 50 மினிட் சார்ட்டில். வெள்ளிக்கிழமை ஒரு நெகட்டிவாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுனாவே போதும் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளச்சாமி எங்கே இருந்தாலும் புட்டு 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 அப்படின்ட்டு மோட்டர் பைக் எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து செல்லிங்கு போட்டு வந்து ஒரே ஓட்டம் ஓடி போயிடுறான். அதனால் வந்து ஒரு செல்லிங் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ வெள்ளிக்கிழமை என்ன நடக்கலாம், ஏற்கனவே வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஒரு வாலட்டிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணிட்டு பண்ணலாம் இல்லையா, அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,700 720 30 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்து கொண்டு போகலாம். அந்த ரேஞ்சிலேருந்து மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,600 வந்து இருக்கும். அதை உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சின்னதாக ஒரு புல் பேக் அகைன் வந்து இப்படி வந்து கீழே இறங்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து கீழே வந்து இறங்கலாம். இது வந்து ஒரு சினாரியோ. அல்லது வெள்ளிக்கிழமை சுத்தமாக வந்து மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட்டில் அப்படிங்கிற பட்சத்தில், ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த 25,600 அப்படிங்கிறது இந்த லெவலை நம்மளால் வந்து உடைக்க முடியல அப்படின்னா இப்படி வந்து ட்ரேட் ஆகும், ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் கூட வந்து போகலாம். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அதனால் வந்து இதையும் கூட நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் வந்து பண்ணுங்கள். அப்போ
வெள்ளிக்கிழமையும் நமக்கு வந்து ஒரு நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிங்கிறது வந்து 25,800லேருந்து 25,600 இதுக்குள்ளே வந்து ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு வந்து இருக்கலாம். மேபி நமக்கு வந்து ஒரு அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து நடக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓரளவுக்கு வந்து நெகட்டிவாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 25,600 உடச்சது அப்படின்னா அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல அடுத்த லெவல் சப்போர்ட் வந்து இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் ரொம்ப ரேர் கேஸாக பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக வந்து இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன நடக்கலாம், ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்கலாம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,800 போயிட்டு அந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அகெயின் வந்து இப்படி வந்து கீழே இறங்கும். ஸோ இப்படி அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப் சைடுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 25,800 வந்து உடச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அகெயின் 25,900 நேக்கி வந்து ஒரு மூவ் வந்து நகரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்ட் சினாரியோ, கொஞ்சம் ரேர் சினாரியோ தான். ஸோ இதுக்கும் நாம் வந்து ரெடியாக வந்து இருக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவ் போயிடும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் போட்டு போயிடும் அப்படின்ட்டு நம்ம வந்து உட்காந்துருக்க முடியாது. அப்படி வந்து ஒரு ரேராக ஒரு பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து எது வரைக்கும் வந்து போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு வந்து இந்த 25,800 உடைக்கணும். அது உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 25,900 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. மேபி ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து ஒரு கன்சிடரேஷன் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நியர்பை நமக்கு வந்து ஒரு 25,650 கிட்ட வந்து இருக்குது. அப்போ ஒரு 25,900 அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து வருது. அப்போ ஆவரேஜாக நிஃப்டி 50 ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 25,900 அப்படிங்கிற ரேஞ்சை ஒரு அப் ட்ரெண்டுக்காக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்போ மோஸ்ட்லி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட், செகண்ட் ப்ரியாரிட்டி ஒரு 25,500 பக்கம் வரலாம். ரேர் கேஸ் தேர்ட் சினாரியோ ஒரு 25,900 வரைக்கும் வந்து போகலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பெருசாக அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வயலண்ட் மூவ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இல்லை. ஸோ நேத்தோட க்ளோசிங் வந்து இந்த இடத்துல இருந்தது, ஒரு 25,758 வந்து இருந்தது. அது ஓப்பனிங் வந்து ஒரு நெகட்டிவ் டேவாக வந்து இருந்துச்சு. அகெயின் இந்த ஓப்பனிங் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றோட க்ளோசிங்கிட்ட வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியல. அகெயின் வந்து கீழே வந்து இறங்குறாங்க. அகெயின் இன்னையோட ஓப்பனிங் லோ வந்து இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 9:15 அங்கே போய் வந்து சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு அப்ட்ரெண்ட் மாதிரி வந்து கிளம்பி வராங்க. இருந்தாலும் 25,800 லெவல் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறாங்க. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,800லேருந்து ஒரு 25,600 ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் ஆயிருக்கு. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் அந்தளவுக்கு வந்து மூவ் ஆயிருக்காது, சும்மா ஓரளவுக்கு வந்து மூவ் ஆகிருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஓவராலாக நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,700 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். 25,600 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 25,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 25,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,800 மினிமம் வந்து அப்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 25,800 நல்ல வால்யூமோட ஒரு பையிங் ப்ரெஷர்லாம் வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 25,900 வரைக்கும் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஒரு நல்ல ஒரு கேப் டவுன், கிட்டத்தட்ட நம்ம வந்து 59,300 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஓப்பனிங்கும் வந்து இருந்தது. அகெயின் ஒரு ஒரு லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆச்சு. அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங் கிட்ட வந்து வராங்க, பிரேக் அவுட் கொடுக்க முடியல. அகெயின் வந்து கீழே வருது. அகெயின் இந்த ஒரு 59,400 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறது வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஒரு 59,700 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 1.25 வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அகெயின் வந்து ப்ரைஸ் இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேடாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டேவாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 59,800 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 59,500 வந்து இருக்கலாம். 59,500 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,800 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 60,000 வரைக்கும் ஒரு அப்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, சேம் நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. சேம் கைண்ட் ஆஃப் ஒரு கேப் டவுன், லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங்கிட்ட போகிறாங்க, அகெயினும் கீழே இறங்குறாங்க. அகெயின் ஓப்பனிங் லோக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் 83,800 ரெசன்ஸ்ட்டு போகுது, பிரேக் அவுட் கொடுக்க முடியல. அகெயின் வந்து கீழே வராங்க. அகெயின் நம்ம சொன்ன அந்த 83,200 ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருந்தாங்க.
அகெயின் சின்னதாக ஒரு புல் பேக் க்ளோசிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஓவரால் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 83,800லேருந்து ஒரு 83,200 ஒரு 600 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 83,600 ரெசன்ஸாக வந்து இருக்கும், 83,200 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 83,200 ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 82,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 83,600 ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 84,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஓவராலாக ஒரு பாசிட்டிவான ஒரு டே தான். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான பாசிட்டிவான ஒரு டேவாக தான் வந்து ட்ரேடாக வந்து முடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் கிடச்சது இந்த கேண்டில் 10.55 கேண்டில். 10.55 கேண்டிலோட வால்யூம் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல இருக்குது வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதாவது இந்த கேண்டில் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டலை விட கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகும். அதுக்கப்புறம் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 11.15 அப்போ பார்த்திங்க அப்படின்னா அகெயின் ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்குது. அப்பயும் நமக்கு வந்து வால்யூம் இந்த இடத்துல சப்போர்ட் வந்து பண்ணலை. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் போட்டு ஒரு நெகட்டிவ் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் கிடைச்சும் பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஸோ அப்போ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 13,750 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,650 வந்து இருக்கலாம். 13,650 பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 13,550லேருந்து ஒரு 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,850 13,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துகள். நாளை லீவு, மறுபடியும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.